அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாத வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே நான் ஒன்றும் பூதமில்ல தூரம் ஓடாத. பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன் அண்ட் விவேக்கோடைய வரிகள், ஷான் ரோல்டனோட. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். இன்னமும் கேட்குறாங்க, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா ரொம்ப ஜென்ரலி மியூசிஷியன்ஸுக்கே வந்து இட் இஸ் லைக், இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த மாதிரி இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. சித்தியோட கல்யாணத்தில் நான் வந்து ஒரு சாங் வந்து பாடினேன், லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு சாங் வந்து பாடினேன். மைக் ஹைட்டு கூட இல்லை, என்னை தூக்கி பிடிச்சிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிங்க நான் சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாடிட்டேன். வருஷம் ஸ்டார்ட் ஆனதே வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து ஒரு ரெக்கார்டிங் போனேன். ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் அது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க் இஸ் வர்ஷிப் இல்லையா, அது ஒரு பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலி ஜென்ரலாக மியூசிஷியன்ஸ்க்கே வந்து வீக்கோட ஃபஸ்ட்டு டே இல்லைனா மந்தோட ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு ஒரு ஒர்க்கு வந்துச்சு அப்படி நம்ம அட்டன் பண்ணோம்னா அந்த மாதம் பூரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபெய்த் இருக்கு. எனக்கு வந்து நியூ இயர் டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இட் ஸ்டார்டட் வித் அ ரெக்கார்டிங். ஸோ இட் வாஸ் லைக் ஆஸ்பீஷியஸ் குட் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் ஃபாலோட் பை எனக்கு வந்து அவகாட்சின்னு ஒரு ஆல்பம் சாங் ஒன்று. ஆக்சுவலி அது கபிலன் வைரமுத்து அவர் தான் வந்து கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. பாலமுரளி பாலுன்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த கஜினிகாந்தெல்லாம் மியூசிக் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ பிரவீன் ஆதித்யா அண்ட் ஷபானா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சிவேந்திரா அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஆல்பம் சாங் வந்து 2 மில்லியன் வியூஸ் தாண்டிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அந்த பாட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமானது, அதை நான் சொல்லவே இல்லை, சொல்லியிருக்கணும், திரௌபதி 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து தமிழில் எம்கோனே சாங் நான் பாடியிருக்கேன். தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி, தெலுங்கு அண்டு கன்னடா 4 லாங்குவேஜஸில் வந்து நான் பாடியிருக்கேன். தியேட்டரில் என்னோட வாய்ஸில் தான் வருது. என்னோட வெர்ஷன் இப்போ லஹரி மியூசிக்லேயும் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் ஆன் அ குட் ட்ராக் நினைக்கிறேன். ஸ்லோலி இட் இஸ் பிக்கிங் அப். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க் நம்ம போயிட்டோம்னாலே அந்த பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பா அது கேரி ஓவர். கண்டிப்பா பிள்ளையார் சுழி மாதிரி தான். யா ரைட். அண்ட் பிஃபோர் மீ மூவ் ஆன் டு தி ஆக்சுவல் இன்டர்வியூ செஷன், உங்களோட வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அடியே அழகே, அந்த பாட்டு ஒரு தடவை பாடுறீங்களா ப்ளீஸ்? அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாத வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே நான் ஒன்றும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோரோ நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே வாயாடி பேயாயன் தூக்கம் தூக்கி போற. அமேசிங்கா இருக்கு சீரியஸ்லி. எனக்கு நான் வந்து ஒரு ரிப்பீட் மோட்ல நான் ஆல்மோஸ்ட் நிறைய தடவை கேட்கிற ஒரு பாட்டு. பட் நான் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்கறத விட இப்படி நான் நேர்ல கேட்கறது வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஜஸ்டினோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டியூன் அண்ட் விவேக்கோடைய வரிகள், ஷான் ரோல்டனோட. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். இன்னமும் கேட்குறாங்க, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா ரொம்ப இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு உங்களோட லிஸ்ட்லயே ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி மியூசிஷியன் சிங்கர்ஸே வந்து ஒரு மெஜிஷியன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க. எப்படின்னா ஒரு சாங்கோட வைபுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கேட்ச் பண்ணி நம்ம அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வைபு ஸ்விட்ச் பண்றோன்னு ஒன்று இருக்குல்ல, அது லெட் இட் பி ஒரு ஹெவி சாங், ஒரு ஹை எனர்ஜி சாங்கா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு மெலடியா இருக்கட்டும், அந்த ஸ்விட்ச் வந்து ஆக்சுவலி உங்களால எப்படி எடுத்துட்டு வர முடியுது? இல்லை, அது வந்து ஆக்சுவலி ஜென்ரலி மியூசிஷியன்ஸுக்கே வந்து இட் இஸ் லைக், இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த மாதிரி இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இட் இஸ் லைக் பிக்சர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, லைக் மியூசிக்கில் வந்து பிக்சர் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்.
தட் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் யா ஹேப்பன்ஸ் நேச்சுரலி ஓகே யா எங்க வந்து மியூசிக் ஆக்சுவலி உங்க லைஃப்குள்ள வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் 4 வயசு இருக்கும்போதே நான் ஆக்சுவலி என்னுடைய சித்தியோட கல்யாணத்தில் நான் வந்து ஒரு சாங் வந்து பாடினேன். லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு சாங் வந்து பாடினேன். நான் பாடுவேன்னு யாருக்கும் தெரியாது. நான் உடனே இப்போ பாடணும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு பாடினேன். மைக் ஹைட்டு மைக் ஹைட்டு கூட இல்லை, என்னை தூக்கி பிடிச்சிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிங்க நான் சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாடிட்டேன். ஸோ அப்போ தான் தெரியும், ஓகே இவ வந்து பாடுறா ஓகே அப்படின்னு அப்போ தான் தெரியும். எனக்கு மியூசிக் கற்றுக்கலாம் இல்லை, நான் சும்மா அப்படியே பாடுவேன் ஜாலியாக. அப்புறம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து சும்மா அந்த குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப கத்துறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, அவங்கள வந்து அடக்கணும் அமைதிப்படுத்தணும்னா என்னை தூக்கி மேலே நின்று பாடு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லார் மாதிரியும் நிறைய அந்த ஏஜில் அந்த காம்படிஷன்ஸு அது போகிறது பாடுறது அதெல்லாம் வந்து அப்படியே போயிட்டு ஏதாவது கேட்டால் அப்படியே பாடுவேன், அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபார்மல் ட்ரைனிங் வந்து 15 இயர்ஸில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 15 இயர்ஸில் நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் சம்ஹவ் மேபி எனக்கு அது ஒரு நல்ல மியூசிக், நோ அஃபென்சஸ். அதுக்கப்புறம் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து நான் கற்றுண்டேன். ஹிந்துஸ்தானி ரொம்ப பிடிச்சிருச்சு, அதில் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டேன் நான் வந்து. அப்புறம் அதில் கிளாசிக்கல் லைட் கிளாசிக்கல் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதில் கச்சேரியும் நான் வந்து பண்ணியிருக்கேன், கர்நாடிக்கும் பண்ணியிருக்கேன், ஹிந்துஸ்தானியும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கண்டெம்ப்ரரி மியூசிக் கற்றுக்கிட்டேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இந்த ஜாஸு, ப்ளூஸு, கண்ட்ரி, ரெகே. ஸோ இது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆல்ஃப்ரெட் மாஸ்டர்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷ் நாராயணன் சாருக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கண்டெம்ப்ரரி மியூசிக் கற்றுக்கிட்டேன்.